சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பாட்டி, முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி இவங்க 2 பேருக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக விஜயாவ போய், "நீ போய் பால் காய்ச்சி எடுத்துக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு வேலை வாங்குறாங்க. முத்துவியும், ரவியும், "நீங்க போய் அவங்க ரூம்ல இருங்கடா. 2 பேத்தையும் அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு பாட்டி 2 பேத்தையும் அனுப்பி வச்சர்றாங்க. இந்த பக்கம் நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர காண்டாயிட்டாப்லயாட்டுக்கு. "நான்லாம் இங்க இல்ல. நான் அப்படியே வெளியில போய் கிளையண்ட்ட பார்த்துட்டு அங்கேயே எங்கேயாச்சும் தங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாப்ல. கொஞ்ச நேரத்துல நம்ம மீனா பால் எடுத்துக்கிட்டு முத்து ரூமுக்குள்ள போறாங்க. டான் டான்னு போன உடனே, "என்ன இப்படி வர? அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி மீனாவ அதே மாதிரி வர வச்சு மீனாவ பாட வைக்கிறாப்ல நம்ம முத்து. இந்த பக்கம் என்னடான்னா ஸ்ருதி ரொம்ப வேகமா உள்ளார போறாங்க. "ரவி, என்ன நீ இப்படி வேகமா வர? மெதுவா நடந்து வர மாட்டியா?" அப்படின்னு கேட்க, "நான் எதுக்கு நடந்து வரணும்? நீ போய் பால் எடுத்துக்கிட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி நம்ம ரவிய வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. ஸோ இவங்க இப்படி போய்க்கிட்டு இருக்கிறப்ப மனோஜ் எங்க போறாப்ல அப்படின்னா, நேரா வந்து கனகாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. கனகாவோட வீட்டுக்கு போய் கனகா கூட உட்காந்து அஞ்சாங்கல் விளையாண்டுகிட்டு இருக்கிறாப்புல. "என்னடா இது, இந்த பொண்ணு இந்த விளையாட்டெல்லாம் விளையாட சொல்லுதே" அப்படின்னு நம்ம மனோஜ் பயங்கர கடுப்புல ஒரு பக்கம் இருக்கிறாப்புல. ஸோ இப்ப மறுநாள் காலையில அப்படியே நம்ம முத்துவ கார் ஷெட்ல காமிக்கிறாங்க. அப்ப வந்து முத்துவோட ஃப்ரெண்டு ரொம்ப இதா வந்து, "அர்ஜென்ட்டா எனக்கு 10,000 வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட பையன் ஆட்டோவுல ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோவுக்கு வந்து அடிபட்டுருச்சாட்டுக்கு. அதனால ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாப்புல. ஆட்டோவுல அளவுக்கு அதிகமா புள்ளைங்கள ஏத்துனதுனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாப்புல நம்ம முத்து. ஸோ பணத்த குடுத்தர்றாப்புல. அதுக்கப்புறம் முத்து தீவிரமா ஏதோ ஒண்ணு யோசிக்கிறாப்புல. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.